இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு ஃப்ளவர் ரெமிடியை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கான ஃப்ளவர் ரெமிடி எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டியது. அதாவது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்கள் இருக்க வீடாக இருந்தாலும் சரி, நார்மலாக பெரியவங்க மட்டும் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளவர் ரெமிடி ஒன்று நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது. இதில் எமர்ஜென்சினா என்னென்னா, திடீர்னு வாட்டர் பைப்பு உடையுது, அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதை கட்டாயம் உடனே கவனிச்சாகணும், இல்லைன்னா டேங்கில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தீ பிடிக்குது, ஒரு கேஸ் லீக் ஆகுது, அதெல்லாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வர்ற எமர்ஜென்சி, மனுஷங்களுக்குன்னா என்ன, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். வீட்டில் ஒருத்தர் பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எந்த மாத்திரையும் சாப்பிட்றதில்ல, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனுஷன் டக்குன்னு ஒரு நாள் தலை சுற்றி கீழே விழுகிறாரு, அன்கான்ஷியஸ் ஆகிறாரு, அதாவது மயக்கம் போட்டு விழுகிறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஃப்ளவர் ரெமெடியை நீங்கள் வீட்டில் வாங்கி ரெடியாக எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு நம்ம மருந்தை உள்ளே கொடுக்க முடியாது, அவங்களுக்கு முழுங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அந்த மருந்தை ஒரு பஞ்சில் தடவி இந்த லிப்ஸில் தடவி கொடுத்தா கூட போகிறோம், லேசாக கையில் காலில் தடவி கொடுத்தா கூட போகிறோம். அது அவ்வளோ எஃபெக்டிவ். மயக்கம் போட்டவர் தானாக எந்திரிச்சு உட்காந்துருவார். ஸோ அவ்வளவு நல்ல ஒரு பவர்ஃபுல் ரெமெடி இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தர்றதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன்.